ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவில் முட்டை சேர்க்கறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, முட்டை அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது? முட்டையில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் முக்கியமான விட்டமின்ஸ் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்னே சொல்லலாம். முட்டையில் அதிகமான சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முட்டை சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும், முட்டையோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தினமும் காலையில் நீங்கள் உணவில் முட்டை சேர்த்து சாப்பிட்றதுனால கிடைக்கிற ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முட்டையில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் நிறையா இருக்க இந்த முட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட தசைகள் ரொம்ப வலிமையாக இருக்கும். பாடி பார்ட்ஸ் எனர்ஜெட்டிக்காக செயல்பட தொடங்கும். காலையில் நம்மளுக்கு தேவையானது அது மட்டும்தான். ஸோ முட்டையில் இருக்க ஹெல்தி ஃபேட்ஸ் நம்ம பாடிக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. முட்டையில் பார்த்திங்கன்னா கோலின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சத்து இருக்குது. இது மூளை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குது. முட்டையில் விட்டமின் டி இருக்குது. இது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. முட்டையில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படிங்கிறனால நம்ம முட்டை சாப்பிட்றதுனால நம்ம பாடியிலையும் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் நம்ம நினைக்கிறது தப்பு. அப்படி கிடையாது. ஏன்னா முட்டையில் நல்ல ஃபேட் தான் இருக்குது, அதாவது ஹெல்த்தியான ஃபேட் தான் இருக்குது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு முட்டை ரீசன் கிடையாது, அதில் இருக்கிற ஃபேட்டும் ரீசன் இல்லை. அதனால் காலை உணவில் நீங்கள் தவறாமல் முட்டை எடுத்துக்கலாம். தினமும் எத்தனை முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட பாடி அண்ட் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சராசரியாக ஆக்சுவலாக ஒரு நபர் டெய்லி 1 இல்லைன்னா 2 முட்டைகள் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல். தேங்க்யூ.